எல்லாரும் கும்மாப்பட்டிங்கிறாங்களா, கும்மாப்பட்டி தான் நம்மளால போக முடியாது. நம்ம ஊர் வாய்க்கால போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு வாய்க்கால பார்த்தா என்ன மோசமாக இருக்கும் பாருங்கள். எங்கள் ஊர் தண்ணி ஒரு காலத்தில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு காலத்தில் அள்ளி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு தண்ணி. இப்போ மோந்து பார்த்தா ஒச்சை நாத்தடிக்குது. என்ன செய்கிறது, எல்லோரும் ஊட கட்டி சாக்கடையும் அதையும் கொண்டு வச்சுங்க. சின்ன வயசில் பசங்க நல்லா குளிச்சுட்டு போனோம். இப்போ ஆனால் ஒரு பசங்க கூட இல்லை. பசங்களுக்கு பதிலாக யார் குளிக்கிறா பாருங்கள். ஃபுல்லாக எருமை மாடு தான் குளிச்சுட்டு இருக்கு. அடிக்கிற வெயிலில் நம்மளே தாங்க முடியல. எங்கள் பாட்டி காலத்துலலாம் இங்கே வந்து வாய்க்கால் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி காய போட்டு வீட்டுக்கு போவோம். இப்போ அந்த ரெட்டை வாய்க்கால் வந்து ரொம்ப சாக்கடையாக மாறிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருட்டு பையன் நினச்சிப்பாங்க. என்கிட்ட வீடுனா நிறைய வந்துட்டு இப்போ நம்ம சைடு போனால் நம்ம இந்த ஊருக்காரன் கிடையாது, இவன் திருட வந்துருக்கான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடித்து சொல்கிற நிலைமைக்கு இந்த ஊர் மாறிடுச்சு. நம்ம ஊரையும் நம்ம வளர்ந்த மண்ணை எடுத்து விட முடியுமா, அதை பற்றி அது பேசி ஆகும் தான்.